தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிற்றலக்கியம் பார்த்துருக்கோம். சிற்றலக்கியத்துல 7வது கிளாஸ் வந்து நம்ம பாக்குறோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி சிற்றலக்கியம் பார்த்துருக்கோம். சிற்றலக்கியத்துல கடைசி எனக்கு 7வது டாபிக் என்ன பாக்குறோம் அப்படின்னா காவடி சிந்து அப்படிங்கிறது. சரிங்க. ஸோ இந்த காவடி சிந்து அப்படின்னாலே அதிக முறை கேட்ட கொஸ்டின் என்னன்னா காவடி சிந்தின் தந்தை அல்லது சிந்தின் தந்தை. சிந்துக்கு தந்தைன்னா வேற. சரிங்க, அது பாரதியார். இங்க வண்ண சிந்து பாடுவதில் வல்லவர், வண்ணச்சிந்தின் தந்தை, காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு கேள்வியாரு சென்னிகுளம் அண்ணாமலையார். நிறைய தடவை கேள்வி கேட்கப்படுவாரு. ஸோ சென்னிகுளம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசிக்கா அவரை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். தென் வந்து அந்த பாட்டு அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிஞ்சலாம். ஒரு சின்ன டாபிக். ஓகே. ஸோ ஆசிரியர் சென்னிகுளம் அண்ணாமலையார் ஒரு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சென்னிகுளம் அப்படிங்கிற பகுதி. சரிங்களாங்க, சென்னிகுளம் அப்படிங்கிற பகுதி. ஸோ அவருடைய பெற்றோர் யாருன்னா சென்னவர் ஓவம்மாள். அப்பா பேரு சென்னவர், அம்மா பேரு ஓவம்மாள். ஸோ வந்து 1861 இருந்து 1890 நல்லா பாருங்க, 29 வருஷம் தான் அவருடைய வாழ்க்கையா இருந்திருக்கு. ஸோ இந்த காலத்துக்குள்ள இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. வீரை அந்தாதி, கோமதி அந்தாதி, வீரை பிள்ளை தமிழ். ஸோ கோமதி அந்தாதி வந்து இவரை எழுதியிருப்பாரு, தென் பாரதியாரும் எழுதியிருப்பாரு இல்லையா. சரிங்க. இப்போ இவர் பாத்தீங்க அப்படின்னா சென்னிகுளம் அண்ணாமலையார் இவர் வந்து ஊத்துமலை ஜமீன்தாரராக இருந்த இருதயாலய மருதப்பதேவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கேட்டுங்க, இருதயாலய மருதப்பதேவர்கிட்ட. அப்படி இருதயாலய மருதப்பதேவர் முருகர் கோவிலுக்கு போனோம், ஸோ அதனால ஒரு வழிநடை பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக எழுதப்பட்டதா இந்த பாடல். வழிநடை பாடல் அப்படிங்கும்போது கோயிலுக்கு போகும்போது இப்ப காவடி எடுத்துட்டு இந்த மாதிரி போவாங்க இல்லையா, போகும்போது அந்த ஒரு களைப்பு தெரியாம போறதுக்கு, இரவு நேரத்துல போகும்போது எந்த ஒரு விலங்குகளும் குறுக்க வராம இருக்கிறது. சோ இப்படி பாடக்கூடிய வழிநடை பாடல். அப்படி ஊத்துமலை ஜமீன்தாரராக இருந்த இருதயாலய மருதப்பதேவர் கேட்டுக்கிட்டதுக்காக சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடி கொடுத்த பாடல் தான் என்ன அப்படின்னா இந்த காவடி சிந்து. சூப்பரான ஒரு பாடலுங்க. இந்த பாடல் சிந்துங்கிறது இசைப்பாடல்ல ஒரு வகை. சரிங்க. சோ இந்த பாடல்ல நிறைய இடங்கள்ல வடமொழி சொற்கள் கொஞ்சம் கலந்துருக்கும். சரிங்களா, வடமொழி சொற்கள் கலந்துருக்கும். அதனால மீனிங் அப்படிங்கிறது இந்த பாடல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடுவோமா? சென்னை குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரை வீரன் அயில் வீரன். பாட்டப்பா முழு. சென்னை குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரை வீரன் அயில் வீரன். இந்த பாடல் வந்து நீங்க அப்படி பாட ஆரம்பிக்கும் ஸ்லோவா இருக்கும். சென்னை குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். அடுத்த லைன் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரை வீரன் அயில் வீரன். அப்படி நல்லா இருக்கும் பாட்டு. ஃபுல்லா எல்லாமே ஒரே தாளத்துல வரும். சென்னிக்குளம் அப்படிங்கிற ஊர்ல வசிக்கக்கூடிய நான் தமிழ் மேல அன்புள்ள அண்ணாமலை தாசனாகிய நான் ஒரு பாட்டு பாடுறேன். எப்படிப்பட்ட பாட்டு? செப்பும் ஜெகமெச்சிய, ஜெகம்னா உலகம், ஜெகம்னா உலகம், உலகமே மெச்சக்கூடிய அளவிற்கு ஒரு பாட்டு பாடுறேன். மதுரக்கவினா இனிமையான பாடலை பாடுறேன். அதனை புயம்னா என்ன? தோள். வரைனா மலை. அதாவது நான் ஒரு பாட்டு எழுதுனேன். அந்த பாட்டை மலை போன்ற உறுதியான தோள்களை உடைய முருகப்பெருமானுக்கு நான் அந்த பாட்டை கொடுக்குறேன்ன்றாரு. செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி, இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பாடல், இனிமையான பாடல். அதனை புய வரையிற் புனை வீரன், யாருக்கு? மலை போன்ற வலிமையான தோள்களை உடைய முருகருக்கு கொடுக்குறேன். அயில் வீரன்னா கையில் வேல் வைத்திருக்கக்கூடிய வீரன், ஏன்னா போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்துல முருகரை பாடும்போது புறப்பொருளை பாடினா போருக்கு கடவுளாகவும், அகத்துல பாடும்போது அழகு, காதல் இதுக்கு கடவுளாகவும் பாடப்படும். அழகு, அன்பு இதுக்கு கடவுளாகவும் பாடப்படக்கூடியவர் இல்லையா. அதனால அயில் வீரன், வேல் வைத்திருக்கக்கூடிய வீரன். அடுத்துங்க, வண்ணமயில் முருகேசன் குறவள்ளி பதமணி நேசன் உரை வரமேதரு கழுகாசலம் பதிகோவிலின் வளை மரபாதே சொல்வன் மாதே. சொன்ன அப்படிதானே பாக்குறீங்க. வண்ணமயில் முருகேசன் குறவள்ளி பதமணி நேசன் உரை வரமேதரு கழுகாசல பதிகோவிலின் பழம் நான் மரபாதே சொல்வன் மாதே. பாருங்க, வண்ணமயில் முருகேசன். வண்ணம்னா அழகு. 3 சொல்லின் போட்டு எழுதினாவான் கலர், வண்ணம், நிறம் சொல்லுவோம். 2 சொல்லின் போட்டு எழுதினா அழகு. மயில் தெரியும், முருகனாலும் அழகுதான். ஈசன்னா கடவுள். அழகான மயில் மேல வீற்றிருக்கக்கூடிய அழகின் கடவுளே வண்ண மயில் முருகேசன் அப்படின்னா அழகான மயில் மேல இருக்கக்கூடிய அழகான கடவுளே. முருகினாலும் அழகுதான், ஈசன் கடவுள். குறவள்ளி பதமணி நேசன், குறத்தி பெண்ணான வள்ளி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கால்ல பாதங்கள்ல தன்னுடைய அன்பை அர்ப்பணிச்ச நேசனே. குறவள்ளி பதமணி நேசன், குறத்தி பெண்ணான வள்ளியின் கால்கள்ல தன்னுடைய அன்பை அர்ப்பணிச்ச நேசனே.
உரை வரமேதரு கழுகா செல்ல பதிகோவிலி வளம் நான் மறவாதே சொல்வன் மாவே. உரை வரமே அப்படிப்பட்ட முருகன் தங்கி இருந்து வரம் கொடுக்கக்கூடிய கழுகாசலம், அதாவது கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை இருக்குல்லங்க. சோ கழுகுமலை கோவிலுடைய சிறப்புகளை சொல்றேன், மறக்காம நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றேன். சென்னிக்குளம் அப்படிங்கிற ஊர்ல வசிக்கக்கூடிய நான் தமிழ் மீது பற்றுள்ள அண்ணாமலை தாசன் ஆகிய நான் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இனிமையான பாடல் ஒண்ணு எழுத போறேன். அதை மலை போன்ற உறுதியான தோள்களை உடைய முருகருக்கு நான் கொடுக்க போறேன். அவர் ஒரு வேல் தாங்கி இருக்கக்கூடிய வீரன். அடுத்துன்னு சொல்றாரு, அழகான மயில் மேல வீட்டில் இருக்கக்கூடிய அழகின் கடவுளே, குரத்தி பெண்ணான வள்ளியின் கால்களை தன்னுடைய அன்பை அர்ப்பணிச்ச கடவுளே, அப்படிப்பட்ட கடவுளான முருகர் தங்கி இருக்கக்கூடிய கழுகுமலை கழுகாசல பதிகோவிலின் கழுகுமலை கோவிலுடைய பலத்தை சொல்றேன், சிறப்ப சொல்றேன். அதுல பாருங்க, அந்த கோயில் சொல்றாரு, கோபுரத்து தங்கத்து வித்தேவ கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும். கோபுரத்து தங்கத்தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும். கோபுரத்து தங்க தூவினா ஸ்தூபிங்க, ஸ்தூபினா என்ன, கலசம். அங்க ஒரு பெரிய கோவில் கோபுரம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கு கலசம். எவ்வளவு பிரச்சனை, கோபுரத்துக்கு அப்பால் மீறி தேவலோகத்துல இருக்கக்கூடிய கோபுரத்தை விட உயரமானது இந்த கழுகுமலை கோவில் கோபுரமும் அதன் மேல இருக்கக்கூடிய தங்க கலசம். சரிங்களா, தேவலோகத்துல இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்களை விட உயரமானது இந்த கோயிலின் கோபுரங்கள். கண்கள் கூச பிரகாசத்து ஒளி, அந்த கோயில் மேல இருக்கக்கூடிய அந்த கலசத்தோட ஒளி கண்கள் கூசுற மாதிரி இருக்கு. மாசற்று விலாசத்தோடு, விலாசம்னா பிரகாசம், மாசற்றுனா குறைவில்லாமல் ரொம்ப பிரகாசமா, பலவும் சரி இந்த குலவும் புவி பலவும். குலவும்னா பரவும் அர்த்தம், குலவும் ஃபுல்லா பரவுது. கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவினா ஒரு பெரிய கோபுரம், அதுக்கு மேல தங்க கலசம் வச்சிருக்காங்க. இது தேவலோகத்துல இருக்க கோபுரத்தை விட உயரமா இருக்கு. சரியா, கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்ற விலாசத்தோடு குலவும் புவி பலவும். அங்க கண்ணு கூசுற அளவுக்கு பிரகாசமா இருக்குங்க. இந்த மாசற்ற ஒளியானது உலகம் முழுவதும் பரவுது அப்படின்னு சொல்லியாச்சு. கோபுரம் பார்த்தோமா, இப்ப நூபுரத்து தொனி நடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவார் இட்டு முளைவோசைகள் இடியோ என நோக்கும்படி தாக்கும். அப்படி பாப்பா, நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவார் இடு முளவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். பாருங்க, நூபுரம்னா சிலம்பு. நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். நுண்ணிடை மாதர்கள் மெல்லிய இடைகளை உடைய பெண்கள் அங்க நடனமாடுறாங்க. நடனமாடும் போது அவங்க காலில் இருக்க சிலம்பானது தரையில பட்டு ஒலி எழுப்புது. நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். அதாவது மெல்லிய இடையுடைய சிறிய இடையுடைய பெண்கள் அங்க நடனமாடுறாங்க. அவங்க காலில் இருக்க சிலம்பானது தரையில பட்டு ஒலி எழுப்புது. அங்கே நுழைவார் இடு முழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். முழவுன இசைக்கருவி, தோல் இசைக்கருவியா. மாசுரம் அப்படின்னா பாம்பு, பெரிய பாம்பு. சரிங்களா, அந்த கோவிலுக்கு வர்றவங்க இந்த முழவு வாசிக்கங்க, தோல் இசைக்கருவியில இதை வாசிக்கும் போது வரக்கூடிய சவுண்டை பார்த்து திசை, அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய 8 திசையில இருக்க பாம்புகள்லாம் இடிச்சத்தமான தலையை தூக்கி தூக்கி பாக்குதான். சரிங்க, அந்த அளவுக்கு அங்க நிறைய பேர் இசை வாசிக்கிறாங்க. சரியா, பாருங்க, நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அப்படின்னு சொன்னா மெல்லிய இடைகளுடைய பெண்கள் அங்க நடனமாடுறாங்க. அப்ப அவங்க காலில் இருக்க சிலம்பு தரையில பட்டு ஒலி எழுப்புது. சரியா, அங்கே நுழைவார் இடும் முழவோசைகள் திசைவாசனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். அப்போ கோயிலுக்கு வரவங்க முழவு வாசிக்கும் போது பூஜை நேரத்துல சுத்தி இருக்க பாம்பெல்லாம் என்ன நினைக்குமா, இடிச்சுத்தமா நினைப்பாங்க. அவ்வளவு பெரிய சவுண்ட் கேட்கணுங்க. அடுத்து, சன்னதி துதஸ்தம்பம் மின்னில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலை தாங்கும் உயர்ந்தோங்கும். சன்னதியில் துஜஸ்தம்பம் மின்னில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலை தாங்கும் உயர்ந்தோகும். சந்நிதியிலே துஜஸ்தம்பம் அப்படின்னு சொன்னா என்னன்னா கொடிமரம். எல்லா கோயிலுமே என்னன்னா கொடிமரம் இருக்கு இல்லையா, கொடிமரத்துல உள்ள இருக்கக்கூடிய சாமியோட வாகனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சிவன் கோயிலா இருந்தா வெளியில இருக்கிற நந்தி, அம்மன் கோயிலா இருந்தா சிங்கம், ஐயப்பர் கோயிலா இருந்தா குதிரை. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுடைய அந்த உள்ள இருக்க சாமியோட வாகனம் தான் அந்த கொடிமரத்துக்கு மேல வச்சிருப்பாங்க. இங்க என்ன இருக்கு, கும்பம் இருக்கு. சன்னதி துஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கு, அது மேல என்ன இருக்கு, விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலை தாங்கும் உயர்ந்தோங்கும். அதாவது அதுக்கு மேல என்ன வச்சிருக்காராம், கும்பம் வச்சிருக்காரா. அந்த கும்பத்துக்குள்ள ஜலராசி
சலராசி அப்படின்னு சொன்னா நீர்வாழ் விலங்கு, அக்வாட்டிக் அனிமல்ஸ். சோ நீர்வாழ் விலங்குகளை உள்ள அடைச்சு வச்சு மேல வச்சுட்டாங்கன்னா அந்த உலகம் ஒருவேளை அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதை எடுத்து விட்டு உலகத்தை வந்து உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு தான் அப்படி இது எவ்வளவு பெரிய கொடிமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலமும் உரமும் பின்னி கரங்கும். உன்னதமாகிய இஞ்சி உம்பர் பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். இதுல பாருங்க, இஞ்சினா மதில் சுவர், உம்பர் அப்படின்னா தேவர்கள், அதிசீதளம் அப்படின்னு சொன்னா காத்து, வேகமான காத்து, புயல்னு சொன்னா மேகம். சரி, அதாவது இந்த கொடிமரம் எவ்வளவு பெருசுன்னா, உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி தேவலோகத்துல இருக்கக்கூடிய மதில் சுவரை விட பெருசு. தேவலோகத்துல தேவர்கள்லாம் இருக்கக்கூடியது அமராவதிங்கிற நகர். அந்த அமராவதி நகருடைய மதில் சுவரை விட உயரமானது இது இந்த கொடிமரம். இப்போ அமராவதி சுவரை விட இந்த மதில் சுவர் உயரம்னு சொல்லிட்டோம்ல, சரி இந்த கொடிமரம் அமராவதியில இருக்கக்கூடிய மதில் சுவரை விட இங்க இருக்க கொடிமரம் உயரம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப இந்த மதில் சுவர் எவ்வளவு பெருசுன்னு தெரியணும்ல இல்லையா? அமராவதி நகர்ல இருக்கக்கூடிய மதில் சுவரோட இது உயரம் சொல்லிட்டோம். அப்ப அமராவதியில இருக்கக்கூடிய மதில் சுவர் எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக உயர்வானது பெறலால் அது அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அதாவது வேகமான மழை மேகங்களையும் காத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடியது மழை. மழையையும் மேகத்தையும் தடுத்து நிறுத்துறது என்னது? மேகம் காத்து எல்லாத்தையும் மழை தான் தடுத்தோம். அப்படி காற்றையும் மேகங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடியதுதான் என்ன அப்படின்னா அந்த அமராவதியில இருக்கக்கூடிய, அதாவது தேவர்கள் வசிக்கக்கூடிய அமராவதி நகர்ல இருக்கக்கூடிய பெரிய மதில் சுவர் மலை மாதிரி உயரமா இருக்குமாங்க. ஆனா அதை விட உயரம் இந்த கொடிமரம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது பாருங்க, இந்த கோயிலுக்கு போறவங்க எப்படி போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கள் நம் ஒளிபோதி நிலையம் அமராவதி இவையோர் செவிய அடைக்கும் அண்டம் உடைக்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கள் நம் ஒளிபோதி நில அமராவதி இவையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அருணகிரி நாவில் பழக்கம். அருணகிரிநாதருடைய பாடல் எது அப்படின்னு கேட்டா நம்ம திருப்புகள். அந்த திருப்புகள் பாடல் வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமா, முத்தை திருப்பத்தி திருநை அப்படின்னு வரும் இல்லைங்க. சோ அந்த பாடல் வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த முருகனை நினைச்சு பாட்டு பாடி நிறைய பேர் போறாங்க இல்லையா, இவங்களுக்கு அது பழக்கமா, ஏன்னா டெய்லி பாடி பாடி பழக்கமாயிருச்சு முருக பக்தர்களுக்கு. சோ அவங்க அப்படி படிச்சுட்டு போறது எவ்வளவு சத்தமா கேக்குதுன்னா, அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அமராவதி நகர்ல இருக்கக்கூடிய தேவர்களுக்கே கேட்குமா, இந்த அண்டமே அதிர்ற மாதிரி கேட்குமா. அந்த பாடலை சத்தமா படிச்சுட்டு போறாங்க திருப்புகளை. அடுத்து பாருங்க, கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனலேறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். இந்த முருகனை நினைச்சு தோல்ல தங்க காவடி ஏத்தி கொழும் கனலேறிய மெழுகாய், அதாவது மெழுகு, வெப்பத்தை பார்த்தா மெழுகு உருகுல, அது மாதிரி மனம் உருகி வெப்பத்தை பார்த்தா மெழுகு உருகிற மாதிரி பக்தியால ஒரு முருகரை வழிபட்டா இப்பவே முக்தி கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, சோ காவடி சிந்து பாத்தீங்க. காவடி சிந்துல நிறைய வடமொழி சொற்கள் இருக்கும், அதுக்கான சொற்களுக்கான பொருள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த பாடல் படிங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. சரிங்க, ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. நம்மள அறியாமலே அப்படி ஒரு அந்த தாளத்துக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போற பாட்டு. ஸ்லோவாகும், வேகமா போகும், மறுபடியும் ஸ்லோவாகும். அந்த மாதிரி ஒரு தாளத்துக்குள்ள நம்மளை அறியாமலே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு தான் இந்த பாட்டு. சரி, இந்த பாட்டை பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த என்ன, 8 தொகை, 10 பாட்டு, காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் முடிச்சிருக்கோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதுல இருந்து டெய்லி இந்த இன்னொரு 1 வீக் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் மாதிரி ஒரு 1 வீக் இது வரைக்கும் எதை முடிச்சோமோ சோ அதை ஒரு ரிவிஷனா டெஸ்ட் சீரியஸா கொண்டு போயிட்டு சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து பார்ப்போம். சரி, என்ன நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இது நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும், தென் இதுல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதுல 1-2 பார்க்கலாம் நம்ம விட்டு போல. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அதனால ஒரு 1 வீக் வந்து டெஸ்ட் சீரியஸ் மாதிரி கன்டினியூ பண்ணுவோம். கன்டினியூ பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், மறுபடியும் உட்காந்து இப்ப சிற்றிலக்கியம் முடிச்சோம் இல்லையா, சோ இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் சீரியஸா கொண்டு போயிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்து பக்தி இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம
இப்போ வந்து டெஸ்ட் லிங்க் வந்து கொஞ்சம் டெலகிராம் இந்த இஷ்யூவால நம்ம போட்டோம்னா அது வந்து ஷேர் ஆகல. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, டெஸ்ட் லிங்க் நான் குடுத்துடுறேன். இந்த வீடியோல கீழ வச்சுருவோம். ஆனா நேத்தே போட்டாச்சு. சரிங்களா? ஸோ முந்தா நாளே போட்டாச்சு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணிட்டோம்? போட்டோம். பட் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஷேர் ஆகல. டெலிகிராம் இஷ்யூ உங்களுக்கு தெரியல. டெக்னிக்கலா இருக்கிறதுனால ஷேர் ஆகல. ஸோ அதனால அந்த டெஸ்ட் லிங்க்க நம்ம இது உள்ள வச்சுருவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ம் டெலிகிராமுக்கு சரியானோம்னா, அது லிங்க் இருக்கும். டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.